ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அண்ணானும் சொல்லலாம். ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படின்னு சொன்னோம்னா, அவங்களோட கல்யாண பத்திரிக்கை, ஆல்பம், வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் கூட என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் கூட பிறந்தவங்களே வைக்கிறது பெருசு. இது பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களோட ஊருக்கு போனோடனே ரொம்பவே பச்சை பசேல்னு சொல்லிட்டு செடி கொடிகள், அதுக்கப்புறம் சூரியகாந்தி தோட்டம், இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வரதா இருந்துச்சு. ஏன்னா எங்களோட தோட்டத்தில் இருக்கும்போது நான் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி தொட்டி, அதுக்கப்புறம் அந்த வீடு, அவங்களோட ஓனர் வீடு நல்ல கேட் வச்சு நல்ல பசுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி செடிகள், மரங்கள், அதுக்கப்புறம் பழைய காலத்து அம்மிக்கல், ராகிக்கல், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. திண்ணை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கயிற்று கட்டல், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி ரொம்ப வயசான பாட்டி. அவங்க களி கிளறிட்டு இருந்தாங்க, ராகி களி கிளறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் எங்கள் ஊர் சைடு தான் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த வீடு ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரியும் இருக்குது, பழைய காலத்து மெத்தடில் இருக்க பொருள்களும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாழை மரம், அதுக்கப்புறம் துணி துவைக்கிற கல், கருவேப்பிலை, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கருவேப்பிலை பூலாம் விட்டுருந்துச்சு. இந்த தோட்டத்தில் தான் இப்போ சூரியகாந்தி போட்டு அறுவடை பண்ணிடணும், இப்போ தான் ரீசெண்டாக அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவங்களோட ஒய்ஃபும் ரொம்பவே க்யூட்டாக பேசினாங்க. புதுசாக பழகினவங்க மாதிரியே இல்லை, ரொம்ப 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 க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நிலத்துக்கு பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் குளிக்கிறதா இருந்தால் குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ஒரு 10 வருஷமாகவே இது மிஸ் பண்ண ஒரு லைஃப் தான். இது மீண்டும் பார்க்குறது, அது 2 நாள் என்ஜாய் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த நிலங்கள், அதுக்கப்புறம் பின்னாடி மலை, அதுக்கப்புறம் செடி கொடிகள், அதுக்கப்புறம் மரம், சூரியகாந்தி தோட்டம், தட்டு, அப்புறம் மக்காச்சோள தட்டு, வீடு, அதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் இது எல்லாமும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவ்வளோ இருக்குது அந்த மாதிரி இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த தண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எனக்கு அங்கேருந்து வரவே மனசே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீட்டு முன்னாடி இந்த வாழை மரம் வச்சுருந்தாங்க. இது நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். வீட்டு சைடில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது காலையிலேயே நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்கும் போது இந்த மரம் 2ம் இருந்தது ரொம்பவே இதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெயில் முகத்துக்கு அடிக்காமல் நமக்கு நிழல் தர்றதா இருந்துச்சு. இதில் இருக்கிற காய் ஒன்றே ஒன்று தான் விடும், இது அழகுக்காக வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் ரொம்பவே க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.